மின்னும் மனசின் கதை கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய கதை கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற கதை கூந்தாளி கூடு. எழுத்தாளர் வானவன் அவர்கள் எழுதிய கூந்தாளி கூடு என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை. இந்த சிறுகதை பேசும் புதிய சக்தி என்று சொல்லக்கூடிய மாத இதழ் மற்றும் சோலை சுந்தர பெருமாள் நினைவு இலக்கிய அறக்கட்டளை நடத்திய சிறுகதை போட்டியில் முதல் பரிசு வாங்கிய சிறுகதை. இந்த சிறுகதை ஒரு கிராமத்தில் சுப்பிரமணி என்கிற ஒரு சிறுவனோட வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றியும் மாசி மகம் என்று சொல்லக்கூடிய திருவிழா டைமில் அந்த சிறுவனுடைய வீட்டில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை பற்றி பேசக்கூடியது தான் இந்த சிறுகதை. இப்போ மாசி மகத்தன்னைக்கு தான் அந்த ஊர் வழக்கப்படி முதல் விதை நெல் கட்டக்கூடிய வழக்கம். அதாவது கோட்டை கட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் வழக்கப்படி சொல்லுவாங்க. அதாவது அந்த வருஷத்துக்கு பயிர் செய்ய வேண்டிய முதல் நெல்லை மாசி மகத்தன்னைக்கு, முதல் விதை நெல்லை மாசி மகத்தன்னைக்கு தயார் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு பேர் அந்த ஊர் வழக்கப்படி கோட்டை கட்டுறது, கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எந்த நேரத்தில் செய்வாங்க அப்படின்னா, மாசி மகத்தன்னைக்கு பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமா நிலவு வெளிச்சத்தில் இந்த வேலையை செய்வாங்க. ஸோ இந்த சம்பவம் நடைபெற அன்னைக்கு மாசி மகம். அதனால் சுப்பிரமணியோட அப்பா என்ன பண்ணுறாருனா, பொழுது சாயறதுக்குள்ளவே அதுக்கு தேவையான வைக்கோல் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. கோட்டை கட்டுறதுக்கு தேவையான வைக்கோல் எல்லாம் இருட்டுறதுக்கு முன்னே கொண்டாந்து வைக்கிறாரு. ஒரு காரணம் அதை தயார் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இருட்டாயிருச்சுன்னா அந்த வைக்கோலில் பாம்புலாம் பதுங்கிரும். பொதுவாகவே கிராமப்புறங்களில் இதெல்லாம் நடக்கும். வைக்கோல் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பாம்பு வந்துடும். ஸோ இருட்டுறதுக்கு அப்புறம் அதை எடுக்க முடியாது, எடுக்க சிரமமாக இருக்கும், பயமாக இருக்கும். அதனால் சுப்பிரமணியோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இருட்டுறதுக்கு முன்னாடியே அந்த வைக்கோல்லாம் கொண்டு தயார் நிலையில் முற்றத்தில் வச்சிடுறாரு. இப்போ இந்த கோட்டை கட்டுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, வைக்கோல் தேவை. வைக்கோலுக்கும் கூட கயிறு தேவை. அந்த கயிறு நூலில் செய்யாமல் இல்லை சணலில் செய்யாமல் வைக்கோல்லையே செய்யக்கூடிய கயிறு. அதுக்கு பேர் பிரின்னு சொல்லுவாங்க. பிரி திரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வைக்கோலை வச்சு கயிறு மாதிரி திரிப்பாங்க. வைக்கோலை சேர்த்து 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 வைப்பாங்க. சேர்த்து வைக்கும் போது ஒருத்தர் சுற்றிக்கிட்டே போகணும். அப்படி சுற்றிக்கிட்டே போகும்போது என்ன ஆகுனா, ஒரு கயிறு மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் வைக்க பிரி, வைக்கோல் பிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை தயார் பண்ணுறதுக்காக தான், இந்த வைக்கோல் பிரியை தயார் பண்ணுறதுக்காக சுப்பிரமணியோட அப்பா இந்த வைக்கோல் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ இன்றைக்கி மாசி மகம். அந்த ஊரில் வருடத்திற்கான முதல் துவக்க திருவிழாவே இந்த மாசி மக திருவிழாவை தான். அதாவது அங்கே இருக்கக்கூடிய மன்முதன் என்கிற கடவுள் கோயிலோட திருவிழா தான் முதல் திருவிழா. அதுக்கப்புறம் தான் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற திருவிழாக்கள்லாம் நடக்கும். பொதுவாகவே திருவிழா அப்படின்னா அந்த காலத்தில் நாடகங்கள் நடைபெறும், தெருக்கூத்துகள் நடைபெறும். கொஞ்சம் காலம் கடந்து காலங்கள் வளர வளர மாற மாற என்னாச்சு அப்படின்னா, தெருக்கூத்து இப்போ நாடகம்லாம் யாரும் பார்க்க போகிறதில்ல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, படம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்க்ரீன் வச்சு ப்ரொஜெக்டர் வச்சு படம் போடுவாங்க. கோயிலுக்கு ஏற்ற மாதிரி, கோயில் திருவிழா நடத்துகிறவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி படம் போடுவாங்க. அப்போல்லாம் என்னென்னா, நல்ல வசதியானவங்க, பொருள் வசதி, பண வசதி இருக்கிறவங்க திருவிழா பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொஜெக்டரில் கலர் படமாக போடுவாங்க, 2 படம் போடுவாங்க. இல்லை வசதி கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு எளிமையான மக்கள் எளிய விழா நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு படம் மட்டும் கலர் படம் இல்லாமல் இந்த கருப்பு வெள்ளை படம் போட்டு திரையிடுவாங்க. இதுதான் அந்த காலத்து வழக்கம். இப்போ இந்த சூழலில் மாசி மகத்தன்னைக்கு அந்த ஊர்லேயும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, படம் போட போகிறாங்க. மாசி மக திருவிழா அன்னைக்கு ஸ்கூல் இருக்குது. சுப்பிரமணியம் ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸ்கூலில் இருக்கும் போதே மதிய டைமில் மாட்டு வண்டியில் அனௌன்ஸ்மெண்ட்டு போகுது. என்னென்னா, இன்றைக்கி நடைபெற இருக்கக்கூடிய மாசி மக திருவிழாக்கு இரவு படம் காண்பிக்கப்படும். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, நீலவானத்தில் பிள்ளை நிலா தோன்றவிருக்கிறது. ஆகவே அன்பர்கள், பக்த கோடிகள், கிராம பொதுமக்கள் எல்லாரும் இன்றைக்கி திரைப்படங்களை கண்டுகளித்து சாமியினுடைய அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு மாட்டு வண்டியில் ஒலிபெருக்கியை கட்டி சொல்லிட்டு வராங்க. இது ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் இது காதில் விழுது. இப்போ பொதுவாகவே ஊரில் திருவிழா அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி எத்தனை மணிக்கு கோயிலுக்கு போகணும், என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கச்சேரி இல்லை எதனா வச்சாங்க அப்படின்னா அதை பற்றின பேச்சு தான் பள்ளிக்கூடத்தில் பேசிக்கிட்டே இருக்கும் பிள்ளைங்க. ஸோ அந்த ஒரு சூழலில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேசும்போது அப்போ இன்றைக்கி 2 படம், நீலவானம் அப்படிங்கிற படமும் பிள்ளை நிலா அப்படிங்கிற படமும் திரையிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் பேசிக்கிறாங்க. அப்போவே முடிவாகுது யார் யார் போக போகிறோம், எத்தனை மணிக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் பேசிக்கிறாங்க. ஆனால்
சுப்பிரமணி அப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, திருவிழாக்களில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு மிக குறைவு தான். அவங்க அப்பா வந்து அனுமதிக்கிறதே இல்லை. மறுநாள் பள்ளிக்கூடம் இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும், கண் விழிச்சா ஸ்கூலுக்கு போக முடியாது, படிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா வந்து பெரும்பாலும் திருவிழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் அனுப்புறது இல்லை. ஒருவேளை மறுநாள் லீவாக இருந்தது அப்படின்னா அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட கெஞ்சி போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அனுமதி வாங்கி அவனை வந்து திருவிழாவுக்கு அனுப்புவாங்க. இந்த சூழலில் அவங்க அம்மா சுப்பிரமணி கிட்ட ஒரு 50 பைசா காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த பையன் 50 பைசா காசு எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி திருவிழாக்கள் டைமில் கடையெல்லாம் நிறைய இருக்கும், கடைகள் நிறைய போட்டிருப்பாங்க. டீ கடையிலேருந்து, தின்பண்டங்கள் கடையிலேருந்து, பொம்மை கடையிலேருந்து நிறைய கடைகள் இருக்கும். ஸோ அதில் பிள்ளை ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 50 பைசா கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ இந்த பையன் 50 பைசா வச்சுக்கிட்டு நான் என்னமா பண்ண முடியும் அத்தனை கடையில் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதுவே உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் தான் கொடுத்து அனுப்புகிறேன், இதுக்கு மேலேயும் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்ச அப்படின்னா நீ படத்துக்கே போக முடியாது, திருவிழாவுக்கே போக முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால தம்பி சுப்பிரமணி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, முதலுக்கே மோசமாகிற போது படத்துக்கே போக முடியாது போல், அதனால் சைலண்ட்டாக போயிடலான்னு சொல்லி அந்த அமைதியாக அப்படியே போயிடுறான். இதுதான் எப்பவுமே அவனுக்கு நடக்கக்கூடிய ஒரு செயல். இப்போ வகுப்புல எல்லாருமே இன்னைக்கான திருவிழாவை பற்றி பேசிக்கிறாங்க. எத்தனை மணிக்கு படம் போடுவாங்க, எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இவனால் அதை வந்து கெஸ் பண்ணவே முடியல, போவோமோ போக மாட்டோமான்னு தெரியாதுல்ல, அதனால வந்து அமைதியாக வந்துடுறான். இப்போ இந்த வீட்டில் சுப்பிரமணிக்கு மட்டும்தான் இந்த சிக்கல். அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, சேகர், குடும்பத்தில் நடுவில் பிறந்தவர் சேகர். அவரும் பள்ளிக்கூடம் தான் படிக்கிறாரு. ஆனால் இவங்க 2 பேருக்கு 8 வருஷம் கேப்பு. இவருக்கு அந்த மாதிரியான ஒரு சிக்கல்லாம் வந்ததே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இரவாச்சுன்னா சேகரோட டியூட்டி வந்து என்னன்னா காவல் காக்கணும். அதாவது அவங்க ஊரில் வந்து அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் தூரத்தில் ஆட்டு பட்டி இருக்குது, ஆடுலாம் கட்டி வைக்கக்கூடிய பட்டி. ஸோ அந்த பட்டியில் போய் காவல் காக்கணும். சில நேரங்களில் பயிர்லாம் வந்து நிறைவான நேரத்தில், பயிர் விளைஞ்சி வர நேரத்தில் அறுவடை பண்ணி அதை 2-3 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா களத்தில் வந்து பதப்படுத்துவாங்க, காய வைக்கிறது, அதை சரி பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் களத்துக்கு போயிட்டு, தோட்டத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து காவல் காக்கணும். சேகருக்கு வந்து தொடர்ந்து பள்ளியை விட்டு வந்ததும் ஆடு மேய்க்கிற வேலையும், ஆடு மேய்ச்சிட்டு நைட்டு வந்து ஆடுகளை வந்து பாதுகாக்கக்கூடிய வேலையும் தான் நடக்கும் சேகருக்கு. இந்த பாதுகாப்புக்கு போய் தங்கணும் இல்லையா, அதுக்கான ஒரு அமைப்பு தான் வந்து கூந்தாளி கூடு. அதாவது இடம் வசதி, தோட்டம் பெருசாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கொட்டகை அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியே சின்னதாக ஒரு ஆட்டு பட்டி, அந்த பட்டியில் போய் காவல் காக்கணும். அந்த ஆட்டு பட்டியில் காவல் காக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமைப்பு. இந்த கூந்தாளி கூடுங்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு கயிற்று கட்டிலில் மேலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நொச்சி செடியோட குச்சியை வளைச்சி கூடாரம் மாதிரி அமைச்சு அதுக்கு மேலே தென்னங்கீத்தில் வந்து மூடி கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த கூந்தாளி கூடு அப்படிங்கிற ஒரு பொருள். இப்போ அந்த நொச்சி குச்சி எதுக்காகனா, கிராமப்புறங்களில் இன்னுமே கொசு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா நொச்சி தழையை ஒடிச்சு வச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல கொசு வராது. எங்கள் பாட்டிக்கெலாம் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இரவு நேரத்தில், மாலை நேரத்தில் தோட்டத்துலேருந்து வரும்போது நொச்சி தழை ஒடிச்சிட்டு வந்து கொடுப்போம். காரணம், படுக்கும்போது பக்கத்தில் வச்சுப்பாங்க, அந்த தழை இருக்கிற இடத்துல கொசு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொசு தொல்லை இருக்காமல் இருக்கிறதுக்கு நொச்சி தழை பயன்படுத்துவாங்க. அந்த நொச்சி குச்சியை வச்சு கட்டின கூடாரத்தாலான கைத்து கட்டல் தான் அந்த கூந்தாளி கூடு அப்படிங்கிறது. அது உள்ள தாராளமாக ஒரு ஆள் நல்லா காலை நீட்டி படுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அமைப்பு இருக்கும். இதை வந்து இவர் சாதகமாக பயன்படுத்திப்பார். யார்? சேகருங்கிறவர் இதை சாதகமாக பயன்படுத்திப்பார். இரவு சாப்பாடு முடிச்சுட்டு நைட்டு போய் அந்த இடத்துல தூங்குறேன்னு சொல்லி போய் தூங்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு என்ன பண்ணுவார்னா, எங்கே திருவிழா நடக்குதோ, எங்கே நிகழ்வு நடக்குதோ அந்த நிகழ்ச்சிக்கு கிளம்பி போயிடுவார். எப்பவும் போல் காலையில் வந்து கிளம்பி ஸ்கூல் போயிடுவார். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறாங்க. சேகர் வந்து அவங்களுடைய கூட்டாளிங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூடயும் வந்து அந்த திருவிழாவில் நடந்த சம்பவங்களை பற்றி பேசும்போது இவன் சின்னவன் சுப்பிரமணிக்கு ஒரே ஆச்சரியம். இவன் எப்படி நிகழ்வுகளுக்கு போகிறான், எப்படி திருவிழாவுக்கு போகிறான், எப்படி படம் பார்க்குறான் அப்படிங்கிறது ஒரே தவிப்பு. இதை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கிறது, இப்படி போகிறாங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இவன் நம்மளை மட்டும் விட்டுட்டு அவன் மட்டும் போகிறானே அப்படிங்கிற தவிப்பு பெரும் தவிப்பு சுப்பிரமணிக்கு. இப்போ இது வந்து நெடுங்காலமாக தொடர்ந்து நடந்துட்டு வரக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. சுப்பிரமணி போக முடியாமல் தவிக்கிறதும், சேகர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி போயிட்டு வரதும், எப்படி போகிறாங்கிறதுலாம் தெரியல, ஆனால் போயிட்டு வரான் அப்படிங்கிறது தான் வந்து சுப்பிரமணிக்கு தெரியும். சரி, இது எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சுப்பிரமணி இருக்கான். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, சுப்பிரமணியோட அம்மா கூப்பிட்டு பட்டியில் இருக்கக்கூடிய நாய்க்கு கொண்டு போய் சோறு வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நைட்டு சொல்கிறாங்க. ஒரு 8 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருட்டுனதுக்கு அப்புறமா சொல்கிறாங்க. நம்ம ஆளுக்கு பயம், இருட்டுனா கொஞ்சம் பயம், வெளியில் போக மாட்டான். அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இல்லைடா பக்கத்தில் தான் சித்தப்பாவும் சித்தியும் இருக்காங்க, அவங்க பக்கத்து தோட்டம் தான் அது. அந்த தோட்டத்தில் வந்து சித்தப்பா சித்தி அங்கே இரவு நேரத்தில் ராந்தல் விளக்கு கையில் வச்சுட்டு இருக்காங்க.
நீ போய் வச்சுட்டு வந்துடு அவங்க இருக்கும்போது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நம்மளால் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு தான், ஆனால் ராந்தல் எடுத்துக்கிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறான். அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கக்கூடிய சட்டி எடுத்துக்கிட்டு போகிறான் சுப்பிரமணி. இப்போ அங்கே போகும்போது அவங்க சித்தப்பா சித்தி அங்கே இருக்காங்க. அவங்க பட்டியில் அவங்க ஆட்டுக்கு தழை வச்சிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்துட்டு, டேய் சுப்பிரமணி என்ன தனியாக வந்திருக்க போல தைரியமா அப்படின்னு சொல்லி அவங்க சின்னம்மா கிண்டல் பண்ணுறாங்க. இவன் வந்து இல்லை, நீங்கள் இருக்கிறத பார்த்துட்டு தான் அம்மா சொன்னாங்க, நீங்கள் இருக்கும்போது போயிட்டு வர சொன்னாங்க, நாய்க்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சின்னம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ இவன் சாப்பாடு வைக்க போயிடுறான். அவங்க பட்டியில் அவங்க ஆட்டுக்கு தழை போட்டுட்ருக்காங்க. இவன் நாய்க்கிட்ட அந்த குந்தாலி கூடு கிட்ட போயிட்டு, அந்த குந்தாலி கூடுக்கு கீழே தான் அந்த நாய் வந்து தங்கும். அந்த கட்டிலுக்கு அடியில் ஒரு கோணிப்பை போட்டு விட்டுட்டாங்க, சாக்கு பை போட்டுட்டாங்கன்னா அதில் வந்து அந்த நாய் படுத்துக்கும், அவங்களோட வீட்டு நாய். இப்போ அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்க தான் சுப்பிரமணி பட்டிக்கு போயிருக்கான். அந்த கூந்தாலி கூடுக்கிட்ட போயிட்டு நின்னதுமே அந்த நாய் ஓடி வந்து அந்த சட்டியில் இருக்கிறத சாப்பிடுது. இவன் கீழே குனிஞ்சு வச்சுட்டு எந்திரிக்கும் போது பார்த்தா இவன் தலையில் ஏதோ இடிக்குது. என்னன்னு பார்த்தா சட்டை. என்ன சட்டை இங்கே தொங்குது, கூந்தாலி கூடில் சட்டைக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி இவன் பார்க்குறான். அங்கே பார்க்கும்போது பார்த்தா சேகர் அண்ணனோட சட்டை. இது என்னடா இது, சேகர் அண்ணனோட சட்டை இங்கே இருக்குது, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ சுப்பிரமணி யோசிச்சுட்டு டக்குன்னு ஏதோ யோசனை வந்தோன்னா என்ன பண்ணுறான், அந்த சட்டையை கழட்டி மாட்டியிருந்த சட்டையை எடுத்து கீழே வச்சு அந்த கூந்தாலி கூட்டில் ஒரு அருவா சொருவி வச்சுருக்காங்க. இந்த கூந்தாலி கூடு வந்து பறன் வீட்டிலலாம் சொல்கிறேன், அந்த மாதிரி கூந்தாலி கூடு இல்லை கொட்டகையில் வந்து முக்கியமான சில பொருட்கள்லாம் சொருவி வச்சுருப்பாங்க கிராமத்தில். அந்த மாதிரி இந்த கூந்தாலி கூடில் இருக்கக்கூடிய ஒரு கத்தியை எடுத்து, அருவாலை எடுத்து இந்த சட்டையில் இருக்கக்கூடிய எல்லா பட்டனும் நறுக்கி எடுத்துகிட்டு வெறும் சட்டையை மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப அதே இடத்துல மாட்டிட்டு இவன் நாய்க்கு சோறு வச்சுட்டு அவங்க சித்தி சித்தப்பாலாம் சின்னம்மா எல்லோரும் போகிறதுக்கு முன்னாடி வேகமாக கிளம்பி வந்துடுறான். வரும்போது அந்த பட்டன்களும் எடுத்துகிட்டு வந்துடுறான். வீட்டுக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி காலாலேயே மண்ணை தோண்டி அதுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பயவுள்ள வீட்டுக்கு போயிட்டான். இப்போ அடுத்த நாள் பள்ளிக்கூடம் போனால் சேகர் வந்து எப்பவும் போல் திருவிழாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இந்த கதைகளை பற்றி பேசுகிறான். என்னென்ன நடந்தது, எப்படி போனோம் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டாளிக்கு கூட பேசுகிறத பார்த்துட்டு சுப்பிரமணிக்கு ஒரே ஷாக்கு. இது என்னடா அது, நம்ம சட்டை பட்டன் ஃபுல்லாக அறுத்து எரிஞ்சிட்டோம், இவன் சட்டை போடாமல் எப்படி போட்டிருப்பான், பட்டன் போடாமல் சட்டையை எப்படி போட்டிருப்பான், ஒரே ஆச்சரியம் இவனுக்கு. அதை என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, ஒரே குழப்பத்தில் இருக்கான். சரி எப்படியாச்சும் இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு 2 நாள் கழித்து சுப்பிரமணி அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருக்கக்கூடிய கடைக்கு போகிறான். கடைக்கு போயிட்டு பேசும்போது அந்த கடையில் இருக்கிறவர் தெரிஞ்சவர் தான். வரும்போதே மாப்பிள்ள எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு நல்லா விசாரிச்சுட்டு இவனுக்கு தேவையான பொருட்களை கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, உட்காரு மாப்பிள்ள கொஞ்சம் பேசுவோம் அப்படிங்கிறாரு. இந்த கடைக்காரரோட வழக்கமே அதுதான். கடைக்கு யார் வந்தாலும் கடையில் கூட்டமே இருக்காது, சின்ன ஊர் சின்ன கடைங்கிறதுனால ஒருத்தர் 2 பேர் தான் அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ இவருக்கு டைம் பாஸ் ஆகணுங்கிறதுனால வரவங்க போகிறவங்கலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, கடைக்கு வரவங்கலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கதை பேசுகிறவர். கதை கேட்குறவங்க சும்மா கேட்க முடியாதுல்ல, அதுக்கு கூலியாக என்ன பண்ணுவார் அப்படின்னா, பெரியவங்க வந்தாங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு, சின்ன பசங்க அந்த மாதிரி போனாங்க அப்படின்னா பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலையும் வெல்லமும் கொடுப்பாரு. அது ஒரு சூப்பர் காம்பினேஷன். அது பொட்டுக்கடலையும் வெல்லமும் இன்னும் தேங்காய் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும். ஸோ அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, சுப்பிரமணிக்கு வந்து பொட்டுக்கடலையும் கொஞ்சம் வெல்லமும் போட்டு கொடுத்து உட்கார வைக்கிறாரு. இவன் வாங்கலாமா வேணாமா, சாப்பிட்லாமா வேணாமான்னு சொல்லி யோசிக்கிறான். காரணம் என்னென்னா, ஒரு முறை சுப்பிரமணியோட பாட்டி சொன்னதே ஞாபகம் வருது. கண்ட கம்யூனிட்டிக்கெலாம் இவன் வந்து கதை சொல்கிறதுக்கு வெத்தலை பாக்கும் பொட்டுக்கடலையும் வெள்ளத்தையும் கொடுத்துட்டு வாங்குறவங்க கிட்ட காசை ஏற்றி விற்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டி திட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ அது வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நாக்கு நமங்குது, ஐயோ சாப்பிட்லாமே, நல்லா இருக்குமே டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணி என்ன பண்ணுறான், உட்காந்துக்கிறான். சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணி தயாராகிற இந்த நேரத்தில் கடைக்காரர் கதை சொல்கிறதுக்கு தன்னை தயார்படுத்துகிறார். அழகாக ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டு கையை மடித்து உட்காந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கரகரத்தை தொண்டையை சரி பண்ணிக்கிட்டு கதை சொல்ல இப்போ தொடங்குறாரு கடைக்காரர். மாப்பிள்ள உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன மாமா சொல்லு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணி கேட்குறான். இப்போது கடைக்காரர் வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மாப்பிள்ள 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்லேருந்து திருட்டுத்தனமாக பக்கத்து ஊருக்கு படம் பார்க்க திருவிழாவுக்கு போயிருக்காங்க ஒரு குரூப்பு, தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவன் ஏதோ ஒரு குரூப்பு போயிருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக கேட்குறான். அப்போ தான் சொல்கிறாரு, போன அந்த ஒரு குரூப்பில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், சட்டையை வந்து கூந்தாலி கூடில் மாட்டி வச்சுருக்கான். இந்த மாட்டி வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு திருட்டுத்தனமாக போகிறதுக்காக என்ன பண்ணியிருக்கான், அந்த லுங்கிக்குள்ளே எடுத்து போட்டுட்டு நம்ம கடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 ரோடு கூடுற இடத்துல வந்து தான் சட்டையை போடலான்னு சட்டையை எடுத்து பார்த்தா சட்டையில் ஒரு பட்டன் கூட இல்லையாண்டாமாப்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கடைக்காரர். இப்போ சுப்பிரமணிக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அடடே இது நம்ம கதை, வேற ஏதோ ஒரு கதை, வேற ஏதோ ஒரு திருட்டு குரூப் யார்கிட்டயும் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் இவங்க கதை, இவங்க அண்ணனோட கதை. சரி மாமா அப்புறம் என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சட்டையை போடலான்னு எடுத்து போடும்போது பட்டன் எதுவுமே இல்லையாம்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிருக்கானுங்க. அவன் கூட்டாளிங்க மாரிமுத்து, லக்ஷ்மணோட தம்பி, இந்த மாதிரி கூட இருந்தவங்க எல்லாரும் வந்து பயங்கரமாக சிரிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறதுக்குள்ளவே கதையை முழுசாக முடிக்காமல் என்ன பண்ணுறாரு சுப்பிரமணிய, தம்பி அங்கே ஒரு கொட்டாங்குச்சி இருக்கு பாரு, அதில் போய் மண் எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கிறாரு. என்ன இவ்வளோ சீரியஸாக ஒரு கதை சொல்லிட்டு இருக்கும்போது இவர் எதுக்கு கொட்டாங்குச்சியில் மண் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி, சரி இருந்தாலும் போய் எடுத்துகிட்டு வரும்னு எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறான். பார்த்தா அவர் இந்த வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருந்ததை எச்சில் துப்புறதுக்காக கேட்டிருக்காரு. இவனுக்கு சரியான கோபம், எவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு இருக்க, இந்த நேரத்தில் இது ரொம்ப தேவையா அப்படின்னாலும், ஆனால் கோவப்படலை. ஏன்னா அவனுக்கு என்ன ஆச்சுங்கிறது தெரியணும். ஏன்னா இவன் சட்டை பட்டனை உடச்சிட்டான். அவங்க அண்ணா ஆனால் திருவிழாவுக்கு போய் திரைப்படமும் பார்த்துட்டு வந்திருக்கான் சேகர். இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் அந்த கோவத்தை காட்டிக்காம, சரி மாமா மேலே என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, இப்போ கடைக்காரர் சொல்கிறாரு, சட்டை போடாமையும் அவ்வளோ தூரம் போக முடியாது படம் பார்க்கறதுக்கு, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அங்கேருந்து ஒரு வேலியில் இருந்த ஒரு செடியில் இருந்த முள்ளை உடச்சி குத்தி சட்டையை சரி பண்ணிட்டு படத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்கிறாரு. அடாச்சை, நம்ம என்னென்னவோ நினச்சோம், கடைசியில் இந்த முள்ளை வச்சு அவனுங்க சட்டையை சரி பண்ணிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி சுப்பிரமணி ஃபீல் பண்ணுறான். இது கிராமப்புறங்களில் இன்றைக்கும் நடக்கிறது தான். டக்குன்னு சட்டை பட்டன் போயிடுச்சு அப்படின்னா வேலியிலேருந்து ஒரு செடி, முள் இருக்கிற செடியாக பார்த்து முள்ளை உடச்சி, வேலி முள்ளிலேருந்து உடச்சி அந்த முள்ளை சட்டைக்குள்ளே குத்தி போட்டுட்டு போகிறது வழக்கம். அப்படி தான் அன்றைக்கி நைட்டு சேகர் போய் படம் பார்த்துருக்கான். இதை இப்போ வந்து நம்ம சுப்பிரமணி தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் சேகருக்கு இந்த பட்டன் உடச்சது யாருங்கிறது இன்னமும் தெரியாது. இவன் திருட்டுத்தனமாக படத்துக்கு போகிறான் அப்படிங்கிறத, திருவிழாவுக்கு போகிறாங்கிறத தடுக்கிறதுக்காக அவங்க அம்மா பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளோ சில்லறத்தனமாக அம்மா பண்ண போகிறது இல்லை அப்படின்னு அவனோட நினைப்பு. அண்ணன் பண்ணியிருப்பானா அப்படின்னா, சேகருக்கும் மேலே ரெண்டு பேர் பெரியவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து அந்த பக்கமே போகிறதில்ல, பட்டி பக்கமே போகிறதில்ல, குந்தாலி கொடுக்கிட்டே வர்றதில்ல. அதனால் அவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அன்னிமார்களாக இருக்குன்னு பார்த்தா அன்னிமார்களும் செய்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெரிய மூத்த மருமகள் பெரிய அன்னிக்கு வந்து வேலையே நேரம் சரியாக இருக்கும். சின்ன அண்ணி அவ்வளோ ஃப்ரீயாலாம் பேசுகிறவங்க இல்லை, அவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருக்கிறவங்க இல்லை. இப்போ சின்னவன் பண்ணியிருப்பானா அப்படின்னா இவன் தான் பயமாச்சு இருட்டுனாலே. ஏன்னா இருட்டுனதுக்கு அப்புறம் தான் சட்டையை கொண்டு போய் அங்கே மாட்டுறான் சேகர். ஸோ இப்போ இருட்டுனாலே பயம். ஏன்னா ஒன்றுக்கு போகிறதுனா கூட அம்மாவை கூட்டிகிட்டு தான் வெளியே போகக்கூடிய ஆள் நைட் டைம் யார், சுப்பிரமணி. அதனால் தம்பி மேலேயும் டவுட் வரல. இதை போய் யாருக்கிட்டனா கேட்டாலும் திருட்டுத்தனமாக சட்டை ஏன் அங்கே போச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்லி ஆகணும். இப்போ மாட்டிப்பான். அதனால் அதை கேட்கல, அப்படியே விட்டுடுறான். இந்த மாதிரி தான் சேகர் வந்து இப்போ திருவிழாக்களுக்கும் படத்துக்கும் போகிறதும் அப்படியே இருக்குது. சுப்பிரமணி வந்து அப்பாவோட அனுமதி வாங்கி, அனுமதி கிடைச்சா மட்டுமே போகக்கூடிய ஒரு சூழல் தான் சுப்பிரமணிக்கு. இது இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி மாசி மகம் திருவிழா. அவங்க அங்கே நடக்கக்கூடிய மண்முதன் என்கிற கோயிலில், சாமி கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழா, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. மாசி மகத்தன்னைக்கு செய்யக்கூடிய இந்த கோட்டை கட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா தயார் நிலையில் வச்சுருக்கக்கூடிய பிரி திரிக்கிறதுக்காக, பிரி கட்டுறதுக்காக சுப்பிரமணியை கூப்பிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாரு. அது பிரி திரித்தல் வந்து ஒரு அழகான ஒரு கலை, நுணுக்கமாக பண்ணணும். அது கரெக்டான அளவில் சரியான கோர்வையில் வைக்கோலை வந்து ஒன்றோட ஒன்று சேர்த்து வச்சு கொடுக்கும்போது சுற்றுறவங்க அழகாக சுற்றணும். லூஸ் விடாமல் கரெக்டாக சுற்றிக்கிட்டே போனால் தான் பிரி வந்து ஒரு நேராகவும் டைட்டாகவும் வரும். இல்லைனா பிரி வந்து முறுக்கிக்குச்சுன்னா நம்ம எதுக்கு பயன்படுத்தணுமோ அதை வந்து ஒழுங்காக பயன்படுத்த முடியாது அந்த செயலுக்கு. ஸோ ஒரு நுட்பமான வேலை நாங்களாம் சின்ன வயசில் பண்ணியிருக்கோம். இது இப்போ இங்கே நெல் முளை கட்டுறதுக்காக, அதாவது விதை நெல் தயாரிப்பதற்காக செய்யக்கூடிய பணி இந்த பிரி கட்டுறது. கிராமப்புறங்கள்லாம் வந்து அப்போது நெல் அறுத்து அதை கட்டி களத்துக்கு கொண்டு வர்றதுக்காக பிரி கட்டுவோம். நாங்கள் பிரி திரித்து அதை வச்சு தான் கட்டுவோம். இப்போ அதெல்லாம் யாருமே பண்ணுறதில்ல. மிஷினில் அறுவடை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வைக்கோலை வச்சு பிரி திரிக்கிறதுக்காக அப்பா தயாரிக்கிறாரு. அளவான தண்ணி, கரெக்டான ஈரப்பதத்தில் வச்சு திரிச்சாதான் அது அழகாக வரும். ரொம்ப சொதனும் தண்ணியோடவும் இருக்கக்கூடாது, தண்ணியே இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் காய்ஞ்சி போயும் இருக்கக்கூடாது. ஒரு அளவான பதத்தில் திரிக்கிறாங்க. அழகாக திரிச்சு வரும்போது அவங்க அப்பா வந்து வட்ட வடிவில் 4 இது செய்கிறாரு, 4 திரி செய்கிறாரு. வட்ட வடிவில் 4 செஞ்சு வைக்கிறாரு. அடுத்தது வந்து நீளமான வடிவத்தில் 4 செஞ்சு வைக்கிறாரு. இப்போது 2 கோட்டை அவங்க கட்டணும். இப்போது ஒரு கோட்டை கட்டுறதுக்காக என்ன பண்ணுறாரு, ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, கூட்டலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சிம்பிள், அந்த மாதிரி குறுக்க 1 நெடுக்க 1 போட்டு வச்சுட்டு 2 சங்கமிக்கிற இடத்துல அந்த வட்ட வடிவில் இருக்கக்கூடிய 2 பிரி கட்டை அங்கே வைக்கிறாரு. வச்சுட்டு அதுக்குள்ளே வைக்கோல் எல்லாம் வைக்கிறாரு. கூடா மாதிரி தயாரிக்கிறாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த
சென்டராக வச்ச வட்ட வடிவு பிரிக்கட்டில் வந்து மேலே இருக்கிற கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கி ஒரு கூடை மாதிரி பண்ணி அதுக்குள்ளே நெல்லை கொட்டுறாங்க. நெல் வந்து விதை நெல் தயாரிக்கிறதுனே ஒரு பணி நடக்கும் கிராமப்புறங்களில் விவசாய தொழிலில். என்ன பண்ணுவாங்கன்னா நெல்லில் தரமான நெல்லாக பிரித்து எடுக்கணும். அதாவது நெல் தூத்துறதுன்னு சொல்லுவாங்க. காத்தோட்டம் எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்து முரத்தில் நெல்லை அள்ளி மேலேருந்து தூற்றி விடுவாங்க. அந்த நெல்லுலேருந்து பதர் எல்லாமே தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் பறந்து போயிடும். பதர், அந்த வைக்கல், கூலம் எல்லாமே போயிடும். நல்ல நெல்மணிகளை மட்டும் சேகரித்து வச்சு அதை வந்து விதை நெல்லுக்காக பயன்படுத்துவாங்க. அப்படி தயாரித்து வச்ச நெல்லை அவங்க அம்மா அளந்து வச்சுட்டாங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 6 மரக்கா கொட்டி ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு தூக்கி ஒரு 6 மரக்கா, அப்புறம் ஒரு 6 மரக்கான்னு சொல்லி மொத்தம் 6 மரக்கா நெல் உள்ளே கொட்டி அவங்க அப்பா வந்து வைக்கோல் வச்சு ஃபுல்லாக மூடிடுறாரு. மூடிட்டு இந்த கீழே போட்டாங்க பாருங்கள் ப்ளஸ் வடிவத்தில் திரி நீளமாக, அதை எடுத்து பண்டில் மாதிரி நல்லா கட்டி டைட் பண்ணிடுறாரு அவங்க அப்பா. இப்போது ஒரு கோட்டை வந்து ரெடி. இப்போ அதுக்கு மேலே வந்து ஈரசாணியை போட்டு பூசி தயார் பண்ணணும். அதை வந்து அம்மா பண்ணுவாங்க. அது மறுநாள் காலையில் செய்யக்கூடிய வேலை அது. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இரவு நேரம் ஒரு 8 மணி ஆயிடுச்சு. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்தாங்க. 6-6:30 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க வேலை. 8 மணி ஆயிடுச்சு. ஒரு கோட்டை ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ஒரு கோட்டை தயாரிக்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னா ஒரு மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் இந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சந்தோஷமான செய்தியை நம்ம சுப்பிரமணியோட அம்மா வந்து முன்னாடியே சொல்லிடுறாங்க. டே சின்னவனே, இந்த மாதிரி திருவிழாவுக்கு கோயிலில் திருவிழா நடத்தக்கூடிய மாமா வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு போனார் உங்கள் அப்பா கிட்ட. உங்கள் அப்பா வந்து உங்கள் 2 பேரையும் அனுப்பி காசு ஒரு 50 பைசா போட்டு வர சொல்லியிருக்காரா கோயிலுக்கு, போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் இந்த பிரி வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த தகவலை சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக வந்து செய்கிறான் சுப்பிரமணி. எப்போ டைம் ஆகும் சந்தோஷத்துலேயே இருக்கான். 9 மணிக்கு மேலே போயிடலாம், அப்போ தான் சரியாக இருக்கும் படம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் இருக்கான். சேகருக்கும் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா திருட்டுத்தனமாக நம்ம போக தேவையில்லை, சட்டையை போய் முன்னாடியே மாட்டி வச்சுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா சேகர் இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனம் பண்ணி வீட்டுக்கு தெரியாமல் படத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா மாட்டிக்கிட்டான் ஒரு நாள். எப்படி மாட்டிக்கிறான் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் நைட்டு நாய் பயங்கரமாக குலைக்கிற சத்தம் கேட்டு சுப்பிரமணியோட அப்பா இந்த விளக்கு எடுத்துக்கிட்டு ராந்தல் எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போகிறார், அந்த பட்டிக்கு போகிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தா ஏற்கனவே அவங்க சித்தப்பாவும் சித்தியும் அங்கே உட்காந்துருக்காங்க. விளக்கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க அழுகுறாங்க அவங்க சித்தி. இவர் போய் அங்கே நிற்கும் போது அவங்க சித்தி சொல்கிறாங்க, இவங்க 2 பேருக்கு பேச்சுவார்த்தை இல்லை, இருந்தாலுமே ஒரு பிரச்சனைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருப்பாங்க. இன்னுமே கிராமப்புறங்களில் நடக்கிறதான் பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கும். தம்பிக்கோ இல்லை அண்ணனுக்கோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஆதரவு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலை இவர் போய் அங்கே நிற்கிறாரு. இப்போ வந்து அங்கே என்ன ஆகுதுன்னா அவங்க சின்னம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க வளர்த்த நாய், அந்த நாய் வந்து இவங்களை குலைச்சி கத்தி கூட்டிகிட்டு வந்ததாகவும் வந்து பார்த்தா அந்த மாதிரி நரி வந்து கடிச்சிட்டு போயிடுச்சு. சினையாக இருந்த ஆட்டை, தலைக்குட்டி சினையாக இருந்தது, தலைச்சங்கன்னு இந்த மாதிரி கடிச்சு போட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு இவங்க அப்பா வந்து அந்த விளக்கு எடுத்துக்கிட்டே கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறாரு. நாய் ஓடின தடமும் நரி ஓடின தடமும் தெரியுது. சரி, அப்போ இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஒரு நாய் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சி குலைச்சி பண்ணியிருக்கு அப்படின்னும் போது எவ்வளோ நேரமாக காவலுக்கு இருக்க வேண்டிய இந்த சேகர் என்ன பண்ணுறான், அவ்வளோ நேரம் இன்னுமா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் எட்டி பார்த்து முதுகில் அடித்து வேகமாக எழுப்புறாரு. அடிக்கிறவர் அவன் கத்தாமல் இவர் கத்துறாரு, பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவங்க அம்மா வேகமாக வந்து விளக்க தூக்கி பிடிச்சி பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. பார்த்தா போர்வையை இழுத்து பார்க்குறாங்க. உள்ளே வந்து தென்னம்பட்டை. இந்த தென்னம்பட்டை எப்படி இருக்கும் அப்படின்னா அடியில் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும், தலை வடிவம் மாதிரி இருக்கும், வர வர மெலிசாக இருக்கும். ஒரு ஆள் படத்திருக்க மாதிரியே செட் பண்ணி வச்சுட்டு சேகர் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா படத்துக்கு போயிட்டான். சரியான கோவம். இவங்க அம்மா திட்டுறாங்க, திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்குங்க ஒரு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே திட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வேலையை பார்க்குறாங்க. மறுநாள் காலையில் சேகர் வந்து பார்க்குறான். இப்போ வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவன் பண்ணி வச்சுட்டு போனேன் அந்த செட்டப் எல்லாமே களைச்சி போய் கிடக்கு. இது என்னடா அது, யாரோ களைச்சி போட்டிருக்காங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அப்புறம் பள்ளிக்கூடம் போயிடுறான். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து அன்னைக்கு சாயந்தரம் எப்பவும் போல் ஆடு மேய்க்க போயிடுறான். அப்பயும் வீட்டில் வந்து யாருமே எதுவுமே கேட்கல. அது முடிஞ்சது. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவன் உள்ளே இருக்கும்போது அவங்க அப்பா வராரு. முன்வாசல் கதவும் பின்வாசல் கதவும் சாத்திட்டு புங்கக்குச்சை வச்சு சும்மா வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாரு. இப்போ இவன் அதை நினச்சி சந்தோஷப்படுறான். எதை நினச்சி, அந்த மாதிரி திருட்டுத்தனமாக போய் மாட்டிக்க தேவையில்லை, சட்டையை முன்னாடியாக மாட்டி வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சேகருக்கும் ஒரு சந்தோஷம். நம்ம போயிட்டு வரலாம், அப்பாவே போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக என்ன பண்ணுறானுங்க, குளிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்குள்ளே சேகரோட கூட்டாளி மாரியப்பனும் வரான். 3 பேரும் சேர்ந்து
திருவிழாவுக்கு போகிறாங்க. அங்கே போனால் டைம் ஆயிடுச்சு, படம் ஆரம்பிக்கல, ஆனால் டைம் ஆயிடுச்சு, கூட்டம்லாம் கூடிருச்சு, இடம் இல்லை, ப்ரொஜெக்டர் பக்கத்தில் தான் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல். உட்காந்து சரி பார்க்குறாங்க. படம் பார்த்துட்டே இருக்கும்போது இடையில வந்து படத்தை 2 ரீல் நிப்பாட்டிட்டு, 2 ரீல் போனதுக்கப்புறமா படத்தை நிப்பாட்டிட்டு உபயதாரர்கள் யார் யார் காசு கொடுத்தாங்கன்னு சொல்லி திருவிழா காசு கொடுத்தவங்கள சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ வந்து சேகர் காசு கொடுக்கறதுக்காக போகிறான். அவங்க அப்பா காசு கொடுக்க சொன்னால 50 காசு, அது கொடுக்கறதுக்காக போய் கொடுத்துட்டு வரான். அப்புறம் டீ குடிக்க போனவங்க, பாத்ரூம் போனவங்க எல்லாரும் திரும்ப வந்து உட்காடுறாங்க. திரும்ப படம் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்து முடிக்கும் போதே தகவல் வருது, 2 படம்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு படம் தான் ரீல் வந்திருக்காமா பொட்டி, இன்னொரு பொட்டி வரலையாமா அப்படின்னு சொல்கிற தகவல் வருது. இப்போ எல்லாருமே மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க, சலசலப்பு வருது கூட்டத்துக்குள்ளே. இப்படி தான் பண்ணுவானுங்க, ஆச்சா போச்சா காசெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் ஒரே படம் தானே அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. அதுக்கடையில் படம் முடிஞ்சதும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ரீல் ஓட்டுறவர் டக்குன்னு அந்த ஸ்க்ரீனை கழட்டிடுறாரு. காரணம் என்னென்னா, போன திருவிழாவுக்கே ஒரு முறை 2 படம்னு சொல்லி ஒரு படம்னு சொன்னதுனால குடிச்சிட்டு வந்து சில இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப் சேர்ந்து ஸ்க்ரீன்லாம் கிழிச்சு விட்டதுனால இவர் வேகமாக அவுத்துட்டாரு. ஸோ அப்போ கன்ஃபார்ம் 2வது படம் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்புறாங்க. கிளம்பும் போது மாரியப்பன் வந்து கிண்டல் பண்ணுறான், உங்கள் அப்பாவே எப்பயாச்சும் தான் வந்து படத்துக்கு திருவிழாவுக்கு அனுப்புகிறாரு, உங்கள் நேரம் பாடுறா, இது கூட கொடுத்து வைக்கல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அனுப்பும் போதே எனக்கு தெரியும்டி மாப்பிள்ள இந்த மாதிரி எதனா நடக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது மணி ஒரு 2 மணி இருக்கும். நடுராத்திரி தூக்கத்தில் போகிறாங்க, தள்ளாடிட்டே போகிறாங்க. நிறைய கூட்டம் கலைஞ்சு போகுது கோயிலேருந்து. இப்படி போகக்கூடிய சூழலில் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா கூட்டம் குறைஞ்சிருச்சு. இப்போ இவங்க ஊருக்கு இவங்க 3 பேர் தான், யார், சுப்பிரமணி, சேகர் ப்ளஸ் வந்து மாரியப்பன், இவங்க 3 பேர் தான் போகிறாங்க. இவங்க ஊருக்கு போனோம் அப்படின்னா ஒரு சுடுகாடை தாண்டி போனோம். அதை தாண்டி ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே வழியாக போயிட்டு தான் அப்புறம் அவங்க ஊருக்கு போக முடியும். இப்போ இவனுக்கு ரொம்ப பயம். யார், சின்ன பையன் சுப்பிரமணிக்கு இருட்டுனாலே ரொம்ப பயம் இல்லையா, அதனால் அவன் முன்னே போகிறான். பின்னாடி பாதுகாப்புக்கு சேகரும் மாரியப்பனும் கூட போகிறாங்க. சேகருக்கு தான் பயம் இல்லை, ஏன்னா இரவு நேரத்தில் காவலுக்கு போயிருந்து அவனுக்கு பழக்கம். ஆனால் மாரியப்பனுக்கு கொஞ்சம் பயம்தான், இருந்தாலும் போயிட்டே இருக்காங்க. போகும்போது கண்ணில் முன்னாடி ஏதோ யாரோ உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. திடீர்னு இவங்களை நிப்பாட்டி, ஆனால் அங்கே பாருங்களேன் யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். இப்போ இவங்களும் 2 பேரும் பார்க்குறாங்க, ஆமாம் யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகிச்சுட்டு பொறுமையாக அமைதியாக கிட்ட போயிட்டு சேகர் என்ன பண்ணுறான், வேகமாக காலால் எட்டி ஒரு உதைக்கிறான். அந்த உருவத்தை உதைச்சிட்டு குட்டு குட்டுன்னு திரும்பி பார்க்காம வேகமாக ஓடிடுறானுங்க வீட்டுக்கு. அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. தோட்டத்துக்கு தான், அந்த பட்டிக்கு தான் போகிறாங்க. மாரியப்பனுக்கு தனியாக போகிறதுக்கு பயம், இப்படி ஒரு சம்பவம் வேறு நடந்துச்சா, அதனால் இந்த கூந்தாளி கூடுலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்து தூங்கிடுறாங்க. இப்போ காலையில் எந்திரிச்சதும் வேலையாக அந்த இடத்த போய் பார்க்கணும், அங்கே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 3 பேரும் போகிறாங்க. போனால் அந்த இடத்துல ஒரு கண்ணு தான் இருக்குது, அதாவது பனை மரம் இருக்கு இல்லையா, அதோட சின்ன கண்ணு. அதில் சைடில் வந்து பனை ஓலை, பனை கருக்கு அதெல்லாம் சைடில் இது பண்ணி விட்டுருக்கு. அங்கே யாருமே இருந்த மாதிரி தெரியல. இப்போ மாரியப்பன் நல்லா கிட்ட போய் பார்க்குறான். அந்த கண்ணோட ஒரு கருக்கில் ஒரு சின்னதாக சதை ஒட்டி இருக்கு. சதை ஒட்டி இருக்கிறது இவன் டக்குன்னு கீழே குனிஞ்சு சேகர காலை பார்த்தா சேகர காலில் விரல்ல செதை பிஞ்சு இருக்கு. இப்போ நைட்டு இவங்க இருட்டில் பயந்துட்டு உதைச்சது வந்து இந்த பனங்கண்ணை தான் உதைச்சிருக்காங்க. வலி ரத்தம் வந்தது கூட தெரியாமல் பயந்தடிச்சு ஓடி இருக்கான் சேகர். சரி இதை நினச்சிக்கிட்டு சரி என்ன போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு வந்துடுறாங்க. முடிஞ்சு போச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம சுப்பிரமணி என்ன பண்ணுறான் அப்படின்னா கடைக்கு போகிறான். இப்போ கடைக்காரர் மாமா ரெடியாக இருக்கார், அடுத்தது யார் வருவா கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காரு. நம்ம சுப்பிரமணி போகிறான். மாப்பிள்ள வா மாப்பிள்ள நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. கூப்பிட்டு உட்கார வச்சு மாப்பிள்ள இந்தா பொட்டுக்கல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி உடச்சிக்கல்லையும் வெள்ளத்தையும் கொடுக்குறாரு. இவனும் வாங்கிட்டு உட்காரான். சொல்லுமாமா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கடைக்காரர் சொல்கிறாரு, 2 நாளைக்கு முன்னாடி திருவிழாவுக்கு ஒரு குரூப் போச்சாமே மாப்பிள்ள தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம சுப்பிரமணி நம்ம கதை தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த சாப்பிட்ற பொட்டுக்கல்லையும் தேங்காயும் போய் சிக்கக்கூடிய அளவுக்கு சிரிக்கிறான். அந்த அளவுக்கு வந்து அந்த நிகழ்வுகள் ஒரு மகிழ்ச்சியை அவனுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இப்படி கிராமப்புறத்தில் இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் ஒரு கலாச்சார செயல்பாடோடு சேர்த்து இந்த விதை நெல்லை தயாரிக்கக்கூடிய ஒரு செயலையும் மாசிமக திருவிழாவையும் இந்த திருவிழாவுக்கு செல்ல முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சிறுவனுடைய தவிப்பையும் அப்படி கிடைக்க வாய்ப்பு கிடைச்சி அதில் இருக்கக்கூடிய அனுபவங்களையும் சொல்லக்கூடிய கதை தான் வானவன் அவர்கள் எழுதிய கூந்தாளி கூடு என்னும் சிறுகதை. வேறு ஒரு சிறந்த சிறுகதையோடு அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.